வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பாருங்க, நம்ம வீட்டில் ஆயுத பூஜை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன சமைக்கிறோம், என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா எப்படியெல்லாம் செஞ்சால் அதில் தோல்வியே இல்லாமல் வெற்றி அடையலாம் அப்படின்றதையும் செஞ்சு காட்டுறேன் நான். வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு வந்து காஃபி இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெளியில் மாவு கோலம் போடணும், அதுக்கு போடலாம். பாருங்கள், சுண்டலுக்கு நைட்டே வந்து ஊற வச்சு இதில் இப்போ காலையில் கழுவி மறுபடியும் உப்பு போட்டு எடுத்து வச்சிட்டேன். இதை வேக வச்சேன். அதுக்கடுத்து இது வந்து ஃபில்டருக்கு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க, பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி வந்து இதை இந்த பாத்திரத்தில் வந்து ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஃபுல்லாக ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆளுங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அழுத்தக்கூடாது, ரொம்ப அழுத்தக்கூடாது. இப்படி லேசாக இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஃபில்டர் போட்டாச்சு, இங்கே எடுத்து வச்சிடலாம். அது இறங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கடுத்து பால் ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாயாசம் வைக்கிறதுக்காக தண்ணி வச்சு கொதிச்சிட்ருக்கு. 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் பாலுக்கு. பாருங்கள், இது வந்து பச்சரிசி மாவு கோலம் போடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி திட்டமாக கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு பஞ்சு இல்லைன்னா வெள்ளை துணி போட்டுக்கிட்டு நம்ம கோலம் போட போகலாம். பாருங்கள், இது வந்து காவி. இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடோஸில் கூட கிடைக்கும். பாருங்கள், இதில் ஒரு வெள்ளை துணியை போட்டுடுறேன் நம்ம கோலம் போடுறதுக்கு. அதே மாதிரி இதையுமே நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு. ஒரு விசேஷ நாளில் ஒன்று நம்ம பூக்கோலம் போடணும், இல்லைன்னா மாவு கோலம் போடணும். அந்த மாதிரி போட்டோம்னா மங்களகரமாக இருக்கும். நம்ம வீட்டை பார்க்கறதுக்கே ஒரு ரொம்ப கலையாக இருக்கும். அதாவது மகாலட்சுமி கலை அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாசலில் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம எப்பவுமே மாக்கோலம் போடுறது அப்படின்னா ஈரம் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. முன்னாடியே அந்த இடத்த தொடச்சி நல்லா காய விட்டுறணும். இப்போ லைட்டாக கொஞ்சம் ஈரம் இருக்குது. இந்த தரனா நம்மளுக்கு இழுத்துரும். அதே நீங்கள் டைல்ஸில் போடுறீங்க, மார்பில் போடுறீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் மாக்கோலம் வந்து நிற்கும். துணியை வந்து நல்லா இதில் போட்டுட்டு லைட்டாக புழிஞ்சிட்டு போடணும். இங்கே போடலாம். நம்ம கோலம் போடலான்னு அப்படின்னா குக்கர் சவுண்டு வந்துடுச்சு, 2 சவுண்டு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 3 சவுண்டு வரட்டும். இங்கே பால் வந்து காஞ்சிடுச்சு. அதே மாதிரி பாயாசத்துக்கும் பால் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல கோலம் போடலாம். இங்கே வா வா, இங்கே வா, இந்தா 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 வா. இது பாருங்கள், நம்ம வீட்டுக்கு எப்பவுமே டெய்லி வந்து இந்த பசுமாடு வரும். இது வந்தவுடனே என் பையன் வந்து டெய்லி 2 வாழைப்பழம் இல்லை ஆப்பிள் என்ன இருக்கோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவான். நம்ம வந்து மாட்டுக்கு வந்து ஏதாவது கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுவும் பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதனால தான் நானுமே டெய்லி வந்து கொடுப்பேன். கொடுத்துட்டு பின்னாடி வால் சைடு வந்து தொட்டு கும்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்லது. வெளியில் வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளவும் முடிச்சிட்டேன். பசங்கள்லாம் இருந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க. இது என்னோடய தம்பி பையன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூவெல்லாம் பறிச்சுட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா வாழை மரம்லாம் கட்டி தோரணெல்லாம் கட்டி அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தார். பாருங்கள், சாமிக்கு போடுறதுக்கு நான் வந்து பூ கட்டிகிட்டு இருக்கேன். நம்ம பசங்க வந்து வெளியிலேருந்து பூ
குங்குமமும் மஞ்சளும் வந்து வச்சுட்டு வர போகிறாங்க. அதாவது கரண்ட் பாக்ஸுக்கு, கேட்டுக்கு, ஃபேனுக்கு, ஃப்ரிட்ஜுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சுட்டு வர போகிறாங்க. இன்றைக்கி வந்து நான் என்னென்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சக்கரை கேசரி பண்ணேன், கொஞ்சம் வடை பண்ணேன். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இட்லி வந்து தட்டு இட்லி பண்ணேன், நல்லா பெரிய பாத்திரத்தில் வச்சு. இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இதில் போட்டால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த வீடியோ வந்து இதில் எடுக்கலை நான். பாருங்க, கீழே சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேலே வந்து நம்ம ஷூட்டிங் எடுக்கிற ரூம் தனியாக வச்சுருக்கேன் இல்லைங்களா. அந்த இடத்துல வந்து கோலம்லாம் போட்டு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பூக்கோலம் போட்டோம் அப்படின்னாவே வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெண்டாவது இந்த பூக்கோலத்தினால வீட்டில் வந்து ஒரு நல்லதெல்லாம் நடக்கும். இது வந்து இப்போ ஒரு ஆஃபீஸு அந்த மாதிரி நம்ம ஐயரெல்லாம் வச்சு பண்ண முடியாது அப்படின்னா நம்மளே கூட இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து ஒரு ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி என்ன பண்ணுவாங்க, கலசை வச்சு ஐயர் வச்சு பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஐயர் வைக்க வேண்டாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கலசை ரெடி பண்ணி இது மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பன்னீர் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் இல்லை ஏலக்காய் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ மாயில வச்சிடலாம். தேங்காய்க்கு கழுவி எடுத்துட்டேன், அதனால மஞ்சள் பூசிக்கலாம். பாருங்க, எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா, ஒரு விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், ஆயுத பூஜை ஆகட்டும், பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய விசேஷங்கள்ல நம்ம இந்த மாதிரி கலசம் வச்சு பூக்கோலம் போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே அது வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருந்துகிட்டே இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே கொண்டு போயிடும். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு பூஜை உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இது வந்து ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டுமே நம்ம செய்யலாம். ஒவ்வொன்றா லைனாக நான் செஞ்சு காமிச்சிக்கிட்டே வரேன். அதுக்கப்புறம் நான் மேலே வந்து பூக்கோலம் போட்டோன்னா கொஞ்சம் பூ மீந்துருச்சு, வெத்தலையெல்லாம் மீந்துருச்சு. அதை கொண்டு போய் பசங்க வாசலில் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இதிலெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்தே அப்படி பழக்கி வச்சுருக்கேன். பாருங்க, இப்போ நம்ம எல்லாமே பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு. இவங்க 3 பேரை எதுக்கு நிப்பாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா, பெரிய பிள்ளையா ஆகாத சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பூஜை வந்து நம்ம பண்ணணும். ஒரு ஆஃபீஸ் வச்சிருந்தாலும் சரி வீட்டிலையா இருந்தாலும் சரி, இவங்க 3 பேரை நிற்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, சரஸ்வதி, சக்தி, இந்த 3 இதுவாக வந்து நம்ம மனசில் நினச்சிட்டு ஒரு பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தொழில் வந்து மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு தேவை வந்து முதல் வந்து நம்ம சக்தி தேவை. முதல் வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தாதான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு முன்னுக்கு வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, தனம் வேணும். தனம் இருந்தால் நம்ம வந்து எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட நமக்கு அறிவு தான் ரொம்ப முக்கியம். எது இருக்கோ இல்லையோ அறிவு இருக்கணும், அதுதான் சரஸ்வதி. அதனால இவங்க 3 பேரையும் நம்ம அந்த மாதிரி பாவிச்சு இவங்களுக்கு வந்து நம்ம பாத பூஜை பண்ணுவோம். இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லை கால்லாம் படுற இடத்துல ஊற்றக்கூடாது. துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்தில் ஊற்றுங்க, இல்லைன்னா செடியில் ஊற்றிடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆயுத பூஜை இந்த மாதிரி தான் போச்சு. ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து ரஷாபித் ஹோட்டலில் வந்து யூடியூபர் மீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமையல் சுனிதாவும் அதுக்கப்புறம் சோத்து மூட்டையும் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே போய் ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தரோட இதுவும் அவங்க எல்லாரோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். எல்லாரோட சேனல்லையும் போய் பாருங்கள். ரொம்ப ஆர்வமாக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க.
மறுபடியும் செக் பண்ணி உங்க ஃபேன்ல. ஹாய், ஸோ நான் பத்மா, என் பேர் தமிழச்சி. நான் என் சேனல் பேர் தமிழச்சி பத்மா. ஆக்சுவலி ஹைப்பர் எக்ஸைட்டடில் இருக்கேன். ஸோ நான் என்ன பேசுகிறேன் எனக்கே தெரியல. ஓவர் எக்ஸைட்மெண்ட் எல்லாருமே அப்படி தான் இருக்குது. அந்த அட்மாஸ்பியரே அப்படி தான் இருக்குது. காரணம் வந்து அம்மா வந்திருக்காங்க, சுனிதா வந்திருக்காங்க, பிரதர் வந்திருக்காங்க, பிரகதீஷ் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு தீபாவளி டைப் அட்மாஸ்பியர் இங்கே இருக்குது எங்களுக்கு. ஸோ என் பேர் பத்மா, என் சேனல் பேர் வந்து தமிழச்சி பத்மா பிளாக்ஸ். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். முக்கியமாக இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ ஃபைனலாக நிஜமாகவே ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்திருக்கும். ஸோ நான் வந்து சூரி பிரதரை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே எல்லாருமே பட்டிங் யூடியூபர்ஸ். ஸோ ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அம்மா 500,000 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அவங்க ஒரு மோட்டிவேஷன். நாங்கள் வந்து அவங்க ஒரு லெஜெண்ட் ஐக்கன் மாதிரி பார்க்குறோம். சுனிதா இருக்கட்டும், ஸோ இவர் இருக்கார், ஒன் மேன் ஆர்மி. எல்லாமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ரொம்ப கம்மியாக வருவார் ஸ்க்ரீனில், பட் ஆனாலும் பியூட்டிஃபுல் பர்சன். ஸோ நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லாரும் வீடியோ லிங்க்ஸ் அண்ட் பேர் சேனல் பேர் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க சொல்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ 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 அம்மா, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் வாசுகி. என்னோட சேனல் நேம் வந்து பட்டணத்து லைஃப் ஸ்டைல். இது வந்து குக்கிங், டெய்லி ரொட்டீன், அப்புறம் சென்னை லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ண சேனல். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாய். என்னோட சேனல் நேம் வந்து விஜய் சமையல். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். குக்கிங், ஆரி ஒர்க், ஸ்டிச்சிங், அந்த மாதிரி ஃபியூச்சரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சேனல் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் யூபியா டேனியல் கிச்சன் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து குக்கிங்கு, விளாக்ஸ், அப்புறம் வந்துட்டு ஷாப்பிங் ஹால், வெயிட் லாஸ், பேபி கேர்லாம் போட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் நான்சி. என்னோட சேனல் நேம் லவ்லி ஹோம் மேக்கர். ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா விளாகு, ஷாப்பிங், தென் சமையல் வீடியோ, தென் ஆர்கனைசேஷன் வீடியோ, நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட வீடியோ பார்க்க உங்கள் சப்போர்ட் எல்லாமே எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் திவ்யா ஸ்ரீஜி. சேனல் நேம் வந்து திவ்யா ஸ்ரீஜி சேனல் தமிழ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சுமிதா சிஸ்டர், அப்புறமா அம்மா சமையல், மீனாட்சி அம்மா அவங்களாம் இருக்கிறதுனால நான் அவங்கள பார்க்குறது தான் கோயம்புத்தூர்லேருந்து ஓடி வந்திருக்கேன். ஸோ நேற்று நைட் கிளம்பி காலையில் வந்திருக்கேன். இன்னைக்கு நைட் கிளம்பி கோயம்புத்தூர் போக போகிறேன். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி வ்ளாக்ஸ் போடுறேன், குக்கிங் இருக்குது. ஸோ நிறைய நான் வந்து டாபிக்ஸ் மைண்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் போட போகிறேன். ஸோ பேபி ஃபுட்ஸ் அதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் வந்து ராஜேஸ்வரி. நான் வந்து கீஷிகா கிச்சன் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் சேனலை பற்றி சொல்லணும். நான் சுனிதாவை பார்த்துருக்கேன், அம்மாவை பார்த்துருக்கேன். எனக்கு அவங்க தெரிய ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீடியோவில் மட்டுமே பார்த்தேன் உங்களை, நான் நேரில் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் என்னோட சேனல் பற்றி சொல்கிறேன். என்னோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் இருக்கும். அப்புறம் நான் டெய்லி என்னெல்லாம் பண்ணுவேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதோட ரிலேட்டடாக என்னோட சேனலில் இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஜெயந்தி. என்னோட நேம், எங்கள் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மாமியார் மருமக வீடு. எங்கள் காப்பு பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் மாமியார், அப்புறம் எங்கள் குட்டி ஹீரோ ஜெய் ஆதித்யா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க எல்லாருமே எங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எங்களால் இன்னொரு லெவலுக்கு போக முடியுது. இதே மாதிரி எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து செம்மையாக இருந்தது. வெஜ்ஜும் சரி, நான்வெஜ்ஜும் சரி. நான் வெஜ்ஜு தான். அந்த வெஜ்ஜையுமே 2-3 வந்து வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வந்து அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரோட சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எந்தெந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பாருங்கள், கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் போய் நீங்கள் சாப்பிடுங்க. உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. விலையும் பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.